ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ராகி மாவு, கோதுமை மாவு, ரவை இதெல்லாம் வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் கட்டாயமாக இதை வாரத்தில் 2 அல்லது 3 நாள் எடுத்துக்கோங்க. உடல் எடை ரொம்ப ஈஸியாக நீங்கள் கம்மி பண்ணலாம். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இது ஸ்நாக்காக கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மெஷரிங் கப்பால் நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வச்சு நீங்கள் மெஷரிங் பண்ணிக்கோங்க. 1 கப் ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு விஸ்கோ கரண்டியும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 10-20 செகண்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கலந்துட்டேன். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி, 2 வெங்காயம், 5 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம். இப்போ இதில் ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதக்க தேவையில்லை. அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா ஹை அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. அதே போல் அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனையும் நல்லா கம்ப்ளீட்டாக போயிருக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. அந்த பச்சை வாசனையெல்லாம் போக நல்லா வதங்கிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கணும். இதுக்கு மேலே வதக்க தேவையில்லை. இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை நல்லா ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க. இன்னும் அதிகமாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20-30 செகண்டுக்கு நல்லா வெங்காயம் தக்காளியோட வதக்கி விடுங்க. ரொம்ப அதிக நேரம் வதக்க தேவையில்லை. பச்சை வாசனை போகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அந்த சூட்டிலேயே நல்லா வதக்குனீங்கனாலே போதும். ஒரு 20-30 செகண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வதக்கிட்டேன். இந்த பக்குவத்துக்கு வதங்கினாலே போதும். புளி சேர்க்கல நான். உங்களுக்கு தேவைப்பட்டால் புளி கூட நீங்கள் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம், உங்களுடைய இஷ்டம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றினதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நல்லா பல்ஸில் வச்சு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைக்கக்கூடாது. அதே போல் தண்ணியும் சுத்தமாக சேர்க்கவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பல்ஸில் வச்சு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கடலை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை லைட்டாக கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கடலை சுத்தமாக மசிஞ்சிடக்கூடாது. ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டுருக்கணும். அது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி அரைக்கும்போது நீங்கள் இப்போ செஞ்சுருக்கிற ராகி ரொட்டிக்காக இருக்கட்டும், ஒயிட் ரைஸ்க்காக இருக்கட்டும், இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா வளவளன்னு நல்லா இருக்காது. அதனால் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதே போல் தண்ணி ஒரு ட்ராப் கூட சேர்க்கக்கூடாது. அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஒருத்தர் இருக்கட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரவை நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். தண்ணி தேவைப்பட்டால் அப்புறமே நம்ம லைட்டாக சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் ராகி மாவு அல்லது கோதுமை மாவு இது 2த்தில் ஏதாவது ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணி கூட இந்த ரொட்டியை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயை துருவி சேர்க்குறத விட இது போல் கட் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கலாம். 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டையும் இடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சோம்பு, இடித்த சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து இது போல் ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீட்ரூட், முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு இது போல் நீங்கள் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இந்த சைடில் தோசை தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மாவு சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்குங்க. நல்லா திக்காகவும் திரட்டி விட்டுக்கலாம், தின்னாகவும் திரட்டி விட்டுக்கலாம். இப்போ மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளவு எண்ணெய் தேவையில்லைன்னா நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம். அதே போல் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர், கீ இது போல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அது நல்லா இது குக் ஆகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு, திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த தேங்காவோட கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இதையெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வேகட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. தேங்காயெல்லாம் நல்லா உள்ளார வேகணும், அதனால் ரொம்ப அவசரப்படாமல் பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. திருப்பி விட்டுட்டு நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வேர்க்கடலை இடித்து சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெஜிடபிள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். இந்த ரொட்டிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி ரெண்டும் நல்லாயிருக்கும். இப்போ நான் செஞ்சுருக்கிற இந்த சட்னி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் கட்டாயமாக இந்த ரெசிப்பியை வாரத்தில் 1 அல்லது 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது இதை சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்களேன். சைடிஷே தேவைப்படாது, அப்படியே சாப்பிடுவாங்க. அதே போல் 1 2 பத்தாது, நிறைய கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த சட்னிக்கும் இந்த ரொட்டிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். வெளியில் நல்ல கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்ட், அந்த தேங்காயோடு கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட பொருட்கள், அதோட அளவுகள் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.